பண்ணதுக்காக நீங்க இப்படில பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு காது கேட்காதா? என் குடும்பத்துல நீ தலையிடுற வேலையை விட்டுடு. முடியாது. நான் தலையிட்டே திருவேன். நான் பேசியே திருவேன். ஏன்னா இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க தன்னோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, of course. உங்களுக்கு ஊறுகாய் வேணுமா? ஆனா நாளைக்கு தானே வேணும். உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மயூரா, நீ எதிர்த்து பேசாம இரு. What? பாத்தீங்கல்ல, நீங்க இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன எதுவுமே பேசாதன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். இந்த சோம்பேறிக்கு எப்ப வாய மூடணும்னு நல்லாவே தெரியும். சரி, என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? தங்கச்சி. நான் இவங்களை அக்கான்னு கூப்பிடுறேன். இவங்களும் என்ன தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தங்கச்சியா? சரிதான். ஓகே, லீவ். என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும், லைக் லிட்டரலி பல விஷயங்களை. ஆனா இந்த மாதிரி ஸ்வீட்டா பேசுறதெல்லாம். அப்போ நான் கத்தி சண்டை போட்டா உனக்கு பிடிக்குமா? குட் நைட். குட் நைட். யுஏ ஏஜென்சிலேருந்து கால் பண்றாங்க. ஹலோ, ஐ அம் சோ சாரி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். ஐயோ மேடம், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு. இப்போ அது என் கையில தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இப்போ அங்க தான் வந்துட்டு இருக்கேன். இல்ல நீங்க வரவே வேண்டாம். என்னது? ஒரு வேலை பண்ணுங்க, கேட்டுக்கு வெளியில நில்லுங்க, நானே வரேன். சரிங்க, நான் வெளியில நிக்கிறேன், நீங்க வாங்க. ஓகே, தேங்க் யூ. I'm so sorry. உங்களை வீட்டுக்குள்ள வர சொல்ல முடியல. Actually பரவாயில்லைங்க, சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்தாங்க உங்களோட பேப்பர்ஸ். அப்புறம் நீங்க ரெடியான உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் உடனே இங்க கிளம்பி வந்துடுறேன். அம்மால இருக்காங்க ஸ்கைல. அவங்களுக்கு எப்படி கேக்கும்? அவங்க உன்னோட அம்மாவாச்சே. அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நீ ஏதாவது குறும்புத்தனம் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ, ஓகே? ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது ஃபைட்னா உடனே ஒரு வீடியோ மெசேஜ் எடுத்து எனக்கு அனுப்பு. சால்வ் பண்றதுக்கு வழியை நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க போனதுக்கு அப்புறமா என் கூட பேசுவீங்களா? என் கூட பேசாம இருக்க மாட்டீங்களே? Of course. நான் என்னோட துருவாவை எப்படி மறந்து போவேன்? நிச்சயமா ப்ராமிஸ்? God promise மறக்க மாட்டேன். Promise.
நாட்டி கேர்ள் கம் ஹியர். இவள மீட் பண்ணுங்க. இவ தான் என்னோட டார்லிங் கயல். நாள் புற தொண பேசிட்டு இருப்பா. த்ருவாவோட தங்கச்சி. இங்க பாரு மைரா, என்ன நீ சின்னவன் சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துற. ஓ சின்னவல்ல, பெரிய வாயாடிதான். வேற என்ன காட்டணும்? ஓ யா, இந்த ஸ்டேர்ஸ் மேல போலாமா? இவ்வளவு நேரம் நீ அங்க இருந்து தானே இங்க வந்த. வர வர நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற. கம் ஆன், போய் Dress மாத்து போ. போயிட்டு வரேன் ஆண்டி. ஓகே வாங்க போலாம். இதுதான் ஸ்டார்கேஸ். இந்த மாதிரி ஸ்டார்கேஸ் எல்லாம் நான் பழைய படங்கள்ல தான் பாத்துக்கேன். இப்போ இந்த அரண்மனையில இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. மைரா சொல்ல. ருத்ரா ப்ளீஸ். ஹலோ தேவ். வாட் நான்சென்ஸ் அக்கா, நீங்க இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா நம்ம அடாப்ஷன் பத்தி சொல்லிடலாம்னு இருந்தேன், ஆனா நீங்க தான் கேட்கல. கரெக்ட் தான், அது கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் நம்ம யார்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல மயூரா, எனக்கு சும்மாவே ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வருமோன்னு. அக்கா பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்கணும்? பார்ட்டி. நோ, பூஜை பார்ட்டி. எஸ், அந்த பூஜையில எந்த லேடிஸும் கலந்துக்க கூடாது. நோ இன்விடேஷன்ஸ் ஃபார் them. ஜெலஸ் ஆகட்டும், விடுங்க. வாங்க. மைரா சீக்கிரமா பேபி. என்ன ஆச்சு ரோஹித், இந்த ராத்திரியில எதுக்காக இப்படி கத்துற? ஓ மை காட் ரோஹித், இதெல்லாம் என்னது? பூஜை பண்ற இடத்துல ட்ரிங்க் பண்றதுக்கு கண்டிப்பா அலௌட் கிடையாது. பரவாயில்ல, குடிக்கணும்னு வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்களும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணோட வழியை உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா? உங்களை மாதிரி ஆளுங்களால போதும், ரொம்ப பேசாத. ருத்ரா தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அத்தை, இது முழுக்க ஏன் தப்பு தான். நீங்க வேண்டாம்னு சொல்லியும் நான் தான் இந்த தப்பை பண்ணினேன். ஆனா ஒரு நிமிஷம் அத்தை, ஒரே ஒரு தடவை இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க அத்தை. அதுக்கப்புறம் உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். துருவா கையில் மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு, அண்ணன் முகத்திலையும் அண்ணி முகத்திலையும் சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ணி வாழ்நாள் பூராவும் எதுக்காக தவிச்சிட்டு இருந்தாங்களோ அதை நீ கொடுத்துட்ட. தேங்க்ஸ். இது வரைக்கும் எங்களால செய்ய முடியாதத இன்னைக்கு நீ இந்த வீட்டுல செஞ்சு காட்டிட்ட. எனக்கு தெரியல ருத்ரா, நான் இந்த வீட்டுக்கே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஐ நோ அக்காக்கு ஒரு சொந்தமான குழந்தை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த குழந்தை வந்த உடனே மொத்த குடும்பமும் பிரிஞ்சிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அவங்கள மிஸ் பண்ற, கயல் த்ருவா எல்லாரும் அவங்கள மிஸ் பண்றாங்க. அக்காவும் அண்ணாவும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். மயூரா, நீ கவலைப்படாம இரு. நான் சுராஜ் கிட்ட பேசிட்டேன். இந்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது வழி இருக்கும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை நினைச்சு குழம்பாத. நீ என்னைக்காவது தப்பு பண்ணிருக்கியா?